வணக்கம் அபிரகாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்துல தான் அந்த ஒரு விஜிலன்ஸ் ரைடு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கிடைத்த புகாரின் பேரில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இதுல ஆய்வு நடத்தி வருகின்றார்கள். டிஎஸ்பி லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஎஸ்பி பீட்டர் பால்துறை அவங்களோட தலைமையில இன்ஸ்பெக்டர் அனிதா அவங்களுடைய முன்னிலையில தான் அந்த 12 பேர் கொண்ட குழுவினர் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதுல சில விஜிலன்ஸ் அதிகாரிகள் போலீசார், அந்த விஜிலன்ஸ் போலீசார் கைலி மற்றும் காக்கி சட்டைகள், அதாவது டிரைவர் போல மாறு வேடத்தில் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனை நடத்தும் போது, அதாவது வருவாய்த்துறையினை சேர்ந்த ஒரு தாசில்தாருடைய முன்னிலையில தான் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு இது இருப்பதனால தாசில்தார், அதாவது சிப்காட், தூத்துக்குடி சிப்காட் தாசில்தார் முத்து அவர்களுடைய முன்னிலையில இந்த சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த புரோக்கர்கள், அதாவது ஆர்டிஆர்எஸ் புரோக்கர்கள் என்று சொல்வார்கள், அவர்களையும் அந்த விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விஜிலன்ஸ் போலீசாருடைய திடீர் சோதனையின் காரணமாக வட்டார போக்குவரத்து கழகத்தினுடைய மெயின் கேட் இழுத்து மூடப்பட்டுள்ளது. இதனால வட்டார போக்குவரத்து கழகத்திற்கு பல்வேறு பணிகள் நிமித்தமாக வருகை தந்த பொதுமக்கள் திரும்பி சென்று வருகின்றார்கள். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் அலுவலர் நெடுஞ்செழிய பாண்டியன், மோட்டார் முடிஞ்செழிய பாண்டியன் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுரேஷ் விஸ்வநாத் மற்றும் அலுவலக இந்த பூட்டப்பட்ட அறையில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் உள்ளே இருந்த புரோக்கர்கள், டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்கள், ஆம்னி பஸ் மற்றும் மினி பேருந்து உரிமையாளர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களிடம் இருந்த மொபைல் போன்களும் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர்கள் மற்றும் ஆவணங்களையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது குறித்து விஜிலன்ஸ் போலீஸ் வட்டாரத்தில் கூறுகையில், பல்வேறு முறைகேடுகள், மோசடிகள் இந்த அலுவலகத்தில் நடைபெற்று வருவதாக பல்வேறு புகார்கள் எங்களுக்கு வந்த வண்ணம் இருந்தது. எனவேதான் இந்த அலுவலகத்தில் 2 டீம்களாக கொண்டு அதாவது 6 போலீசார் ஒவ்வொரு பகுதியிலும் நின்று கொண்டு அவற்றை சோதனையில் ஈடுபட்டு வருகிறோம். இந்த சோதனையானது இரவு வரை நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்த அதாவது அந்த இதுபோன்று தூத்துக்குடியில் பல்வேறு அலுவலகங்களில் இது போன்ற முறைகேடுகள் மற்றும் அந்த லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அதாவது குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை மற்றும் தாலுகா அலுவலகங்கள் போன்ற இடங்களிலும் இது போன்ற சோதனைகளை நடத்தப்பட வேண்டும் என்பதாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கை எழுந்துள்ளது. அபிரகாம்.